அடாவடி பண்ற கும்பல் வந்து கிளாஸ் ரூம்ல என்ட்ரி ஆகி ஒரு பொண்ண வந்து டீஸ் பண்ண பார்க்குறாங்க. "என்னம்மா கண்ணு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கியா நீ தான்" அப்படின்ட்டு பேக் எட்டி வச்சுட்டு, அவ கன்னத்த புடிச்சு தள்ளுறதும், ஷர்ட்ட புடிச்சு கசக்குறதுமா இருந்துட்டு, திருப்பி சொல்லுது அந்த பொண்ணு, "இங்க புதுசா சேர்ந்தவங்கலாம் எனக்கு ரேக் பண்ணாம இருக்குது. காசு குடுக்கணும். உனக்கு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவ தலையில தட்டிட்டு, கன்னத்துல பலார் பலார்ன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அடிச்சுட்டு, "ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ் பீரியட்ல வந்து என்ன பார்க்குற. நீ மட்டும் ஸ்போர்ட்ஸ் பீரியட்ல வந்து பார்க்கலன்னு வச்சுக்க அவ்வளோதான்" அப்படின்ட்டு சொல்லி திரும்பவும் தலையில தட்டிட்டு, சிரிச்சுட்டு அங்கருந்து கிளம்ப பார்க்குறான். இப்போ பொறுமையா இருந்த அந்த ஸ்டூடண்ட் வந்து கத்துறா, "ஹேய் நில்றா! இப்ப பார்றான்ட்டு" அங்கருந்து எழுந்துட்டு என்ன சொல்றா, "ஸ்போர்ட்ஸ் பீரியட் தான? இதோ இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது பாரு ஸ்போர்ட்ஸ் பீரியட்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா, அந்த கலாட்டா பண்ண ஸ்டூடண்ட் எல்லாருமே அடி வாங்கிட்டு தலையில முட்டி போட்டுருக்காங்க. "உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பீரியடா கேட்குது? இனிமே இது மாரி யார்கிட்டயும் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சும்மா கெத்தா கிளம்பி போறாங்க. இவங்க ஸ்டூடண்ட் இல்ல, போலீஸ். கேலி படங்கள அடிச்சுட்டு அங்கேருந்து கெத்தா கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு அடி வாங்குன பொண்ணு வரா. அவ இப்போ தனியா வரல. கூட ஒரு குண்டு பையன கூட்டு இருக்கான். இவன் யாருன்னா, ஸ்கூல்ல இருக்கிற சண்டையில எல்லாமே ஜெயிச்சவன். அது இல்லாம குங்ஃபூ எல்லாம் கத்துருக்கான் அப்படின்ட்டு கூட இருக்கவும் சொல்றான். அவன் வந்து என்ன "எவ்ளோ தைரியம் இருந்தா என் கூட இருக்கிற பொண்ணு மேல கைய வச்சிருப்ப. ஈவ்னிங் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது நீ என்ன வந்து பார்த்துட்டு போ" அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்புறான். ஈவ்னிங்கா ஸ்கூல் விடுறாங்க. அந்த குண்டு பையனும் வரான். ஹீரோயினும் எதிர் திசையில வராங்க. இப்போ அந்த குண்டு பையன் வந்து ஹீரோயின் முன்னாடி வந்து, "மாட்னியா? இன்னைக்கு நீ காலி" அப்படின்னும்போது, ஹீரோயின் "நம்மளுக்கு நெறைய வேலை இருக்கு. இவன் வேற நடுவுல வந்து தொல்ல குடுக்குறானே" அப்படின்ட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த குண்டு பையன் ஹீரோயின தாக்க வர அவனுடைய மெயின் பாயிண்ட்ட புடிச்சுட்டு ஒரு நசுக்கு நசுக்கிறாங்க. இப்போ அவன் என்ன பண்றான், கூட இருக்கவங்கள "அடிங்கடா இவளன்னும்போது" அவ கைய புடிங்கிட்டு மூஞ்சில ஒரு குத்து, ஒருத்தன் கால தூக்கிட்டு வரான். அவனும் ஒரு அடி. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒருத்தன் இருக்கான். அவன குனிஞ்சு ஒரு அடி அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த டீஸ் பண்ண பொண்ணுங்க பார்க்க அவன் திரும்ப முட்டி போட ஆரம்பிச்சுடுறாங்க. இவர் தான் நம்பர் 2 கொள்ளைக்கூட்ட தலைவர்களுக்கு. இவர் வந்து நம்பர் 1 புடிக்கிறதுக்கோசம் போலீஸுக்கு இன்ஃபார்மரா மாறியிருக்காரு. இன்ஃபார்ம்லாம் குடுத்திருக்காரு. அதே சமயம் நம்பர் 1 வந்து அங்கருந்து தப்பிச்சுறான். இன்ஃபார்ம் குடுத்தது இவர் தான்னு தெரிஞ்சிருது. இப்ப நம்பர் 2 வந்து அவருடைய பொண்ண பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு அடிக்கடிக்கு வராருன்ற நியூஸ் போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப யார கரெக்ட்டான ஆளா ஸ்டூடெண்ட்டா அங்க அனுப்புறது அப்படின்ற ஒரே குழப்பத்துல இருந்து அவங்க வெளிய வராங்க. வெளிய வரும்போது நம்ம ஹீரோயினிய பார்க்குறாங்க. அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நின்னுட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினி வந்து தனி ஆளா இருந்து அந்த மனிதர்கள் கடத்துற கும்பல வந்து பிடிச்சிடுறாங்க துப்பாக்கி முனையில. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லார் கூடயுமே தனி ஆளா சண்ட போடுறாங்க. 10, 15 பேருகிட்ட சண்ட போடுறாங்க. கடைசில தான் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்க பார்த்த நம்ப போலீஸ் டைரக்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்டா அனுப்பணும்" அப்படின்ட்டு.